வேளாண் துறை சார்பில் கண்காட்சி, திருவிழா, சங்கமம்னு நடத்தி உழவர்கள் உள்ளத்துல நம்பிக்கையை விதைக்கிறோம். மண்ணும் செழிக்குது, மக்களும் செழிக்கிறாங்க. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. உழவர்களுக்கு துரோகம் செஞ்ச மாதிரியே குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சு வாக்களிச்சு சிறுபான்மை இஸ்லாமிய சகோதரருக்கு துரோகம் செஞ்சார் பழனிசாமி. இன்னைக்கு திண்டுக்கல்ல சிறுபான்மை மக்கள் பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கிறார். சிஏஏக்கு எதிராக போராடின பெண்கள், குழந்தைகள் மேல கூட தடியடி நடத்தி அதை பார்த்து ரசிச்சு, நான் உட்பட இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் மேல 8000 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டாரு. குடியுரிமை சட்டம் வந்தப்போ பழனிசாமி என்ன செஞ்சார்? எந்த முஸ்லீம் பாதிக்கப்பட்டாருன்னு ஆணவமாக கேட்டார். அதிமுகவும் பாமகவும் அன்னைக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சு வாக்களிக்காம இருந்திருந்தா அந்த சட்டமே நிறைவேறி இருக்காது. அதுதான் உண்மை. இந்த 2 துரோகத்தையும் மனதார செய்த கட்சிகள் தான் அதிமுகவும் பாமகவும். இந்த சட்டங்கள் ஆதரிச்சு ஓட்டு போட்ட பாமக இப்ப பாஜகவோட அமைத்திருப்பது சந்தர்ப்பவாத கூட்டணி. மருத்துவர் ஐயா ராமதாஸ் நிலைமையை பார்த்து அவங்க கட்சிக்காரங்களே தலைகுனிஞ்சு நிற்கிறாங்க. இதுக்கு மேல அவரை நான் விமர்சிக்க விரும்பல. அடுத்து தேனி தொகுதியில் பாஜக ஆதரவு பெற்ற வேட்பாளர் ஒருத்தர் நிற்கிறார். யாரு? தினகரன். இதே பாஜகவை பத்தி அவர் என்ன சொல்லியிருந்தாரு? பாஜகவில் சேர்வது என்பது தற்கொலை பண்றதுக்கு சமம். யாராவது தெரிஞ்சே கிணத்துல விழுவாங்களான்னு கேட்டவர் இப்ப என்ன தெரிஞ்ச கிணத்துல விட வந்திருக்கிறாரா? அதைத்தான் இப்ப தேனிக்காரங்க கேட்க வேண்டிய கேள்வி. அது மட்டுமல்ல, இன்னும் பேசி இருக்காரு. டெல்லியில் வேணும்னா பெரிய கட்சியா ஆளுங்கட்சியா பாஜக இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டில் அதுக்கு என்ன இருக்கு? நோட்டாவோட போட்டி போடக்கூடிய கட்சி தான் பாஜக சொன்னவர் தான் இந்த தினகரன். அவரை பார்த்து நீங்க கேட்கணும், இன்று நோட்டாவோட போட்டி போட தேனிக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும். நீங்க இல்ல உங்க வழக்கில இருந்து காப்பாத்திக்க வந்திருக்கிறீங்களா? நான் போன கூட்டங்களில் சொன்ன மாதிரி மோடி வாரண்டியோட ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்காரு. மோடி ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்காரு. அதுல ஊழல்வாதிகளை உள்ள அனுப்புனா அவங்க சுத்தமாக வெளியில வந்துருவாங்க. அது மேட் இன் பிஜேபி வாஷிங் மிஷின். மேட் இன் ஜப்பான், மேட் இன் அமெரிக்கா, மேட் இன் இங்கிலாந்துலாம் சொல்றோம்ல, அது மாதிரி மேட் இன் பிஜேபி வாஷிங் மிஷின். அது அந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டா அந்த வாஷிங் மிஷின் வெளுத்துரும். அப்படி வெளுக்கப்பட்டு பாஜக கூட்டணி சார்பில் நிற்கிறவர் தான் தினகரன். 1995-96 ஆண்டுகள்ல